இதுக்கு பிறகு அறிவிக்கலைன்னா போராட்டம் தொடரும், பெரிய பிரச்சனையாக மாறணும்னா தாயுள்ளத்தோட அவர்கள் கோரிக்கையை பரிசீலிச்சிருக்காரு. இன்னொன்று, பழைய ஓய்வூதியம் வேண்டும்ன்றதான் இவருடைய கோரிக்கை போராடினது. ஆனால் இது பழைய ஓய்வூதியத்தை கூட வராது. இது மாடிஃபைடு. இது அந்த 10% எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க, அந்த இதில் போட்டு சேமிச்சிங்கன்னா உங்களுடைய பணம் 3 கோடி வரைக்கும் போகும். இதெல்லாம் கம்பேர் பண்ணால் இவங்க காசு எடுத்து இவங்களுக்கே கொடுக்குற கதை தான். தமிழகத்துலேயும் அதை நீக்கினாங்க, பழைய ஓய்வூதியத்தை. அப்போ பழைய ஓய்வூதியம் வேணும் தான் இவங்க இத்தனை வருஷமாக போராடிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கும் வேறு வழி இல்லை, ஏதாவது ஒன்று வந்தால் போதும்னு. இவர்களுக்கும் இது கொடுக்கலன்னா இந்த எலெக்ஷனில் நமக்கு பெரிய சிக்கல் வரும்னு இவங்களுக்கும் பயம். இது ரெண்டும் இணைந்த பொழுது உருவானது தான் இந்த புதிய திட்டம். துப்புரவு பணியாளர்கள் அவங்களும் மக்கள் தானே, அப்போ அவங்களும் போராடிட்டு இருக்காங்க. இது அவருக்கு தேர்தலில் பாதிக்கும் தான் சரி. இன்னும் ஒரு 1300 குடும்பம் என்ன பண்ண போகுது? போராட்டம் தான். ஸ்வீட் முதல்ல ஒரு வாயில் ஊட்டி விட்டு வந்துட்டாங்க, அப்புறம் எங்கே போராட்டம் நடக்கும்? இவர்களுக்கு இது, அவர்களுக்கு அல்வா கொடுப்பாரு. தாயுள்ளம் கொண்டவர் அல்லவா? ஆனால் இவர்களுடைய கணக்கு எடுத்துட்டிங்கன்னா 1.5 லட்சம் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் 6.5 கோடி மக்களுக்கான பல விஷயங்கள் இந்த செலவினங்கள் அவர்கள் தலையில் கை வைக்கப்படும். இப்போ இவ்வளோ நிதி நெருக்கடி இருக்குது, இதில் நம்ம இந்த மாதிரி வாக்குறுதி கொடுக்கலாமான்னு யோசிச்சாங்களா? 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் முத்தலிஃப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். கிட்டத்தட்ட 20 வருஷமா போராட்டம் நீடிச்சுட்டே வந்துச்சு இந்த ஓய்வூதியம்காக. அந்த ஓய்வூதியத்துக்கு ஒரு தீர்வு மாதிரி முதலமைச்சர் அவர்கள் ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சிருக்காரு சார். இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னு நீங்க உங்க பார்வையில இருந்து இதை எப்படி பாக்குறீங்க? தீர்வு மாதிரிலாம் அறிவிக்கல, போட்டு நெருக்கி ஒரு கார்னர் கொண்டு போயிட்டாங்க. இதுக்கு பிறகு அறிவிக்கலைன்னா போராட்டம் தொடரும், பெரிய பிரச்சனையாக மாறணும்னா தாயுள்ளத்தோட அவர்கள் கோரிக்கையை பரிசீலிச்சிருக்காரு 5ஆம் ஆண்டு முடிவில். இன்னொன்று, பழைய ஓய்வூதியம் வேண்டும்ன்றதான் இவருடைய கோரிக்கை போராடினது. ஆனால் இது பழைய ஓய்வூதியத்தை கூட வராது. இது மாடிஃபைடு. இது மாற்றப்பட்ட ஒரு ஓய்வூதியம். இதில் எப்படின்னா, உங்கள் சம்பளத்திலேயே 10% மாதந்தோறும் பிடிப்பாங்க. அது ஒரு தொகையாக அது பார்த்தீங்கன்னா கணக்கு போட்டிங்கன்னா எங்கேயே போயிடும். இவங்க கொடுக்குறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் அந்த 10% எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க, அந்த இதில் போட்டு சேமிச்சிங்கன்னா உங்களுடைய பணம் 3 கோடி வரைக்கும் போகும், ஒரு 15 வருஷம் 20 வருஷம் பண்ணிங்கன்னா. ஆனால் இவர்கள் அந்த 10% நமக்கு பிடிச்சிட்டு அரசு ஊழியர்களுக்கு பென்ஷனாக கொடுக்குறேன் 50%-ஆ அப்படின்றதெல்லாம் சொல்கிறதெல்லாம். அதே மாதிரி அந்த இது ஓய்வூதியம் ஓய்வு பெறும் நேரத்தில் கொடுக்குற தொகை, இதெல்லாம் கம்பேர் பண்ணால் இவங்க காசு எடுத்து இவங்களுக்கே கொடுக்குற கதை தான். அது மேலுக்கு பார்த்தா பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வந்துட்டாருன்னு. இது இப்போதைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்தவங்களுக்கு அப்படின்றாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக சேர்றவங்களுக்கு என்ன இதுன்றதெல்லாம் தெரில. அதனால் இதில் பல முரண்கள் இருக்குது. இது எல்லா வகையிலையுமே அரசு ஊழியர்களுக்கு பெரிய அளவில் பழைய ஓய்வூதியம் மாதிரி இல்லை அப்படின்றதான் எல்லாருடைய கருத்தும். இன்னும் அரசாணை மற்ற விஷயங்கள்லாம் வந்தால் பிறகு தான் முழுமையான விஷயங்கள் என்னன்னு வெளியே வரும். இந்த சிபிஎஸ் நம்ம பெஸ்ட்னு பார்க்கலாமா, இல்லை அந்த டேப்ஸ் இப்போ இருக்கிறது நம்ம பெஸ்ட்னு பார்க்கலாமா சார்? ஏன்னா அதுதான் பெஸ்ட்டு, முன்னாடி இருந்து தான் பெஸ்ட்டு. அப்போ மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்தது, அந்த திட்டத்துக்கு இது பண்ணி தமிழகத்துலேயும் அதை நீக்கினாங்க, பழைய ஓய்வூதியத்தை. அப்போ பழைய ஓய்வூதியம் வேணும் தான் இவங்க இத்தனை வருஷமாக போராடிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கும் வேறு வழி இல்லை, ஏதாவது ஒன்று வந்தால் போதும்னு. இவர்களுக்கும் இது கொடுக்கலன்னா இந்த எலெக்ஷனில் நமக்கு பெரிய சிக்கல் வரும்னு இவங்களுக்கும் பயம். இது ரெண்டும் இணைந்த பொழுது உருவானது தான் இந்த புதிய திட்டம். இப்போ ஜனவரி 6 நாங்கள் வேலை நிறுத்தம் பண்ணுவோம் தமிழ்நாடு முழுவதுமே அந்த மாதிரி போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க. அந்த போராட்டத்துக்காக தான் இது பண்ணாங்களா, இல்லை இந்த போராட்டம் நடக்குமா, இப்போ நடக்காமல் இருக்குமா சார்? இந்த போராட்டம் தான். ஸ்வீட் முதல்ல ஒரு வாயில் ஊட்டி விட்டு வந்துட்டாங்க, அப்புறம் எங்கே போராட்டம் நடக்கும்? அவங்க கேட்டது இவங்க ஒரு மாதிரி மாடிஃபை பண்ணி ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கும் வெற்றின்னுவாங்க, இவங்களும் வெற்றின்னுவாங்க. ஏன்னா ஒரு கோரிக்கை தானே நிறைவேறி இருக்கு, அவங்க பல கோரிக்கைகள் வச்சு அந்த போராட்டம் நடந்து இது நிறைவேறிச்சா அவ்வளோதான், அவங்களுக்கும் தெரியும் தான் கதை அப்படின்னு. அதனால் இது போக போக தான் இதோடைய பாதிப்புகள் என்னன்னு. சம்பளன்றது இப்போ 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்கன்னா அது சம்பளம் இல்லை, பேசிக்னு ஒன்று இருக்கும், அதுதான் சம்பளம். அதனால் இன்னும் பல விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. அது அரசாணை எல்லாம் வந்தால் பிறகு தான் தெரியும். இப்போ இந்த ஓய்வூதியம் சம்பளத்தில் நீங்கள் கடைசி காலத்தில் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்களோ அதில் பாதி நாங்கள் 50% தரோம் ஓய்வூதியமானு சொல்லியிருக்காங்க. இது எப்படி அவங்க அப்போ வாங்குற சம்பளம் தானே, இல்லை பேசிக் பேலேருந்து தருவாங்களா சார் இந்த ஓய்வூதியம்? அப்போ வாங்குற சம்பளத்துலேயும் பேசிக்லேருந்து கொடுப்பாங்க. அப்போ வாங்குற சம்பளத்தில் பேசிக் பேலேருந்து 50% சம்பளம்னா அதுதான்.
உங்களுக்கு வாடகைப்படி அந்த படி இந்த படிலாம் சேர்த்து தான் 1 லட்சம் வரும். சம்பளம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 இருக்கும். அப்ப அதில் 15,000. அப்ப இதுவும் ஒரு வகையான ஏமாற்று வேலை தானே? இப்ப இந்த மடை திருப்புறதுக்கான வேலை தானே? அது இவர்கள் ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அரசு ஊழியர் சங்கத்தில். ரெண்டாவது இதுக்கு மேலே ஒன்றும் முடியாதுப்பா, கொடுத்ததை வாங்கிக்கோன்ற மாதிரி. சார் நாங்களாம் அறிவிச்சிட்டோம் போராட்டம், நீங்கள் எதாவது கொடுங்க, இல்லாட்டி நல்லா இருக்காது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சந்தித்த பொழுது இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. இப்போ அரசு ஊழியர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தீர்வு கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ துப்புரவு பணியாளர்களும் வந்து தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூவத்தில் இறங்கி வந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான தீர்வு ஏன் சார் இன்னும் கொடுக்காம இருக்கு தமிழக அரசு? அவங்களுக்கு அல்வா, இவர்களுக்கு இது, அவர்களுக்கு அல்வா கொடுப்பார். தாயுள்ளம் கொண்டவர் அல்லவா, அதனால இதுவே நெருக்கடியில தான் கொடுத்தாரு, இல்லாட்டி அது கூட கொடுத்துருக்க மாட்டார். அது எப்போ கொடுக்குறாரு பார்த்தீங்களா? இன்னும் 3 மாசம் தான், 100 நாள், 100 நாள் தான் இருக்குது தேர்தல் அறிவிப்புக்கு. தேர்தல் அறிவிப்பு வந்தோன்னா இவர்கள் வந்து அவ்வளோதான், காப்பந்து அரசு ஆகிடுவாங்க. அதற்கு பிறகு ஒரு ஆட்சி வரும்ன்றத உறுதியே கிடையாது. ஒன்றும் தொங்கு சட்டசபை, இல்லாவிட்டால் என்டிஏ. அப்போ இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் இவர்கள் வந்து வேறு வழி இல்லாமல் எங்களுக்கு உங்கள் ஓட்டு வேணும் அப்படின்னு. அப்படி பார்த்தாலும் 40,000 குடும்பம். அரசு ஊழியர்கள் வந்து இப்போ 13,000 கோடி ரூபா அரசுக்கு கூடுதல் செலவுன்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இவர்கள் வந்து திரும்ப திரும்ப நீங்கள் அரசில் பெரும்பாதியான வரி வருவாய் மற்ற விஷயங்கள் இவர்களுக்கு தான் போய் சேருது. ஆனால் இவர்களுடைய கணக்கு எடுத்துட்டிங்கன்னா 1.5 லட்சம் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் 6.5 கோடி மக்களுக்கான பல விஷயங்கள் வந்து இந்த செலவினங்கள் அவர்கள் தலையில் கை வைக்கப்படும். சாதாரண எளிய தொழிலாளியாக இருக்கான், ஒரு இதுவாக இருக்கான், அந்த 13,000 கோடி எங்கே ஈடுகட்டுவாங்க? மீண்டும் ஏதாவது ஒரு விலைவாசி உயர்வு, ஏதாவது ஒரு பால் விலை ஏற்றுறது, அரிசி விலை, அது இதுன்னு எதெல்லாம் வரி, வீட்டு வரி ஏற்றுறது. வீட்டு வரி ஏற்றுனா அவர் என்ன பண்ணுவார்? ஹவுஸ் ஓனர் வாடகை ஏற்றுவார். வாடகை யார் தலையில் விழும்? சாதாரண ஜனங்களை. அப்போ ஒரு 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் இந்த இவர்களுக்காக இந்த இது எல்லாமே மக்கள் தலையில் தான் விழும். ஏற்கனவே கடன் அவங்கள்ட்ட வாங்கினா கூட பரவாயில்லையா, அவங்கள்ட்ட வாங்குறாங்க 10%. ஆனால் இந்த கூடுதல் செலவுலாம் வந்து மக்கள் தலையில தான் வரியா போட்டு எடுப்பாங்கன்றான். வருவாய் கிடையாதுல்ல, வரி அவங்களுக்கு எங்க வருவாய் கிடைக்கும்? ஜனங்கள்ட்ட தான் கிடைக்கும். அப்போ ஏதாவது வரி, வீட்டு வரி, சொத்து வரி இப்பதான் ஏற்றிக்கிட்டே போறாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஏற்றி நம்மள்ட்ட தான் பிடுங்குவாங்க. இப்போ இவங்க ஓட்டுக்காக இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு கேட்டதை கொடுத்துட்டாங்க. துப்புரவு பணியாளர்கள் அவங்களும் வந்து மக்கள் தானே, அப்போ அவங்களும் வந்து போராடிட்டு இருக்காங்க. இது வந்து அவருக்கு தேர்தலில் பாதிக்கும்ல சார்? இந்த அதுன்னு ஒரு 1300 குடும்பம் என்ன பண்ண போகுது அப்படின்னு. ஆசிரியர்கள் இது இப்படிதான் அணுகுமுறை தான். வாக்குறுதி கொடுத்தது வந்ததெல்லாம் இவர்கள் தான். நிறைவேறாத வாக்குறுதியை கொடுத்துட்டு வந்துட்டு பண்ண மாட்டேன்னு சொன்ன கேள்வி கேட்டால் அவர்களை போலீஸை வச்சு அங்கங்கே தூக்கிட்டு போய் இறக்கி விடுறது, மிரட்டுறது, அடித்து கைது பண்ணி உள்ள தூக்கி போடுறது, இந்த வேலைலாம். இன்னொரு பக்கம் இவர்கள் நினைச்சதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த வாக்குறுதியில் கொடுத்ததாவது இந்த ரேஸு சென்னையில் 42 கோடி ரூபா செலவில் ரேஸ்லாம் நடத்துனாங்க. 42 கோடின்றது கம்மி நடத்துனாங்களே, அதெல்லாம் வாக்குறுதியில் சொல்லி வந்ததா? அதெல்லாம் அதற்கு எங்கே போவோம் பணம்? இந்த மாதிரி எனக்கு என்னன்னு பண்ணுறது? இப்போ இவ்வளோ நிதி நெருக்கடி இருக்குது, இதில் நம்ம இந்த மாதிரி வாக்குறுதி கொடுக்கலாமான்னு யோசிச்சாங்களா? மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க, முழுவதும் அது வாக்குகளை மையப்படுத்தி தான் கொடுக்குறாங்க. அதனால 5 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது, பணமாக போகுது ஜனங்களுக்கு. அதை வாங்கி அவங்க செலவழிக்க போகிறாங்க. அது கவர்மெண்ட்டுக்கு அதனால் ஏதாவது ஒரு லாபமா, இல்லை சமூக மாற்றத்தை ஏற்படுத்துமா? ஒரு கறவை மாடோ இல்லை ஒரு மகளிர் சுயதுக்குமா தொழில் துவங்கத்துக்கு கொடுத்தாலோ அந்த மாதிரி வந்து அவர்கள் மூலமாக அரசுக்கே மீண்டும் வருவாய் வரும். இப்போ கறவை மாடுனா பால் கறந்து சொசைட்டியில் ஊற்றுவாங்க, பால் உற்பத்தி பெருகும், அரசுக்கே அது லாபமாக மாறும், அந்த குடும்பத்துக்கு தினசரி வருமானம் வரும். ஆனால் மாதம் மாதம் கறவை மாடு கொடுக்க தேவையில்ல, ஒன்ஸ் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துட்டா அதோட முடிச்சிக்கலாம். ஆனால் இங்கே மாதம் 1000 ரூபா, அந்த 1000 ரூபா வச்சு இன்னைக்கு என்ன பண்ண முடியும்? 2 நாள் சாப்பாடு செலவு, அதுலேயும் ஒரு நாள் டாஸ்மார்க் செலவாக கூட போயிடும். வீட்டுக்காரன் பிடின்னு போயிட்டானா 500 ரூபா பிடின்னு போயிட்டு 500 ரூபா நீ வச்சுக்க, 500 ரூபா எனக்கு கொடுன்னு பிடின்னு போயிட்டா அதுவும் கிடையாது. ஆனால் இவங்க சொல்கிற பில்டப் இருக்க, அதை வச்சுக்கிட்டு அமெரிக்காவில் போய் ஹார்ட் சர்ஜரி, வெளிநாட்டில் குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, அதுக்கப்புறம் நகைகள்லாம் வாங்கி பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறது, வீடு வாங்குறது, அந்த லெவலுக்கு இந்த 1000 ரூபாவை பற்றி பேசினுக்கிறாங்க. எங்கேயா நடக்குமா இது? ஒழுங்காக சம்பாதிக்கிறவனே எதுவும் சேர்த்து வச்சு ஒரு இது கூட இன்னைக்கு தங்கத்தை நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒரு சவரன் வெறும் தங்கமே 1,02,000 ரூபா. நீங்கள் நகையாக வாங்க போனீங்கன்னா
உங்கள்கிட்ட 20% சைக்கூலி சேதாரம்னு பிடுங்குவான். அப்போ ஒரு தங்கம் ஒரு நகை ஒரு சவரனில் வாங்குறீங்கன்னா 1,20,000 இது 1000 கொடுத்துட்டு அதை வச்சு வீடு கட்டி வாழ்கிற அளவுக்கு பேசின்னு இருக்காங்க. இப்படி தான் ஜனங்களை ஏமாற்றிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜனங்கள் ஒரு பக்கம் வாடி வதங்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி கவலை இல்லாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விளம்பரத்தில் தேடிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த அறிவிப்பு கொடுத்துருக்காரு, இது எப்போதுலேருந்து அமலுக்கு வரும் சார்? அமலுக்கு வர எவ்வளோ நாள் இது எல்லாமே காமெடி. இப்போ அந்த திடீர்னு ஜூன் மாதத்துலேருந்துன்னு சொல்லிட்டாங்க வச்சுக்கிங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க? எலெக்ஷன் முடிஞ்சிடப்போ அந்த தீர்ப்பு தெரிஞ்சிடும். அதனால் பல கூத்துகள் இருக்குது. அவங்களுக்கு என்ன உறுதி அளிச்சாங்கன்னு தெரியாது. அரசாணை வந்தால்தான் எல்லாமே தெரியும். இப்போதைக்கு அந்த போராட்டம் ஜனவரி 6 நடக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த அறிவிப்பை கொடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த குடும்பம் என்ன 40,000 குடும்பம் 50,000 குடும்பம்னா 50,000 × 3 வச்சா கூட 1.5 லட்சம் ஓட்டு. ஆனால் இந்த மாதிரி அரசு ஊழியர்கள் அது இதுன்னு அவங்கள நம்ம நிர்வாகத்தில் பிரச்சனை வரும்ன்ட்டு தக்க வைக்கிறதுக்கு இவங்கெல்லாம் இடைநிலை ஆசிரியர்லாம் யார் பாதிக்க போகிறா? இன்றைக்கி அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. மாணவர்களுக்கு பள்ளி திறந்தும் இன்றைக்கி வாதியார் இருக்க மாட்டாங்க. அதை பற்றி எங்களுக்கு என்ன கவலை? அப்படி தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் சார் 2026 தேர்தல். நன்றி.